செய்வோம். ஒரு பிரதான விழா நிறைவு வருகின்ற நேரம். உண்மையிலேயே மக்கள் சேவை என்பது மகிழ்ச்சி சேவை. இந்த ஆட்சியர் சேவையுடைய வெளிப்பாடு இன்று நம் மன கண் முன்னே இன்று தென்பட்டது. உண்மையிலேயே இந்த கௌரவம் பெற்ற இந்த பெருமகன் ஒளிமலர் ஒளிவை கிராமத்திலே நல்ல மலராய் பூத்தவர். கல்முனை நகரத்திலே மனம் முடித்து மணந்தவர். பிள்ளைகள் கொண்டு பெற்று உலகில்லா வாழ்வு வாழ்வது. முல்லை போல் இல்லையாக முகம் மலர்ந்து ஆடுவது. அது மட்டுமல்ல, இன்னும் இருக்கின்றது சிறிய தலைமையால் மண்ணின் ஆரோக்கியம் மருத்துவரை ஒளிவில் மண்ணில் மலர்ந்த மதத்தோடு பேசுவதில் என்றும் பக்குவம் பண்பாடு குணம் கூடி மருத்துவ சிறுவை செய்த நாடி மருத்துவராகி செய்தபடி மரபோடி கருவணையில் திருமணம் கண்டு கண்ணியமான குடும்பம் உண்டு. ஏழு வைத்தியசாலையிலே செல்வனை கொண்டு என்றும் நீதியான கடமையிலே நின்று ஓய்வு பெற்ற மனிதனே நாய் வென்று அன்பு பாசம் அடக்கவுடன் ஆதரவு அன்பு நேர்மை சீரிய கடமை மென்மையான தன்மையுடன் தோன்றும் மேன்மையான வைத்திய அச்சர்கள் ஓய்வுடன் நாளிதனை நயத்து போக்கி ஒருவருக்கு வழங்கும் நிறைவான வாழ்த்து இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் மத்தியிலே உரையாற்ற இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் ஏபி வைத்தியசாலையுடைய முன்னாள் வைத்திய மங்கா மருத்துவரின் மங்கா தங்கம் உங்கள் எங்கள் அன்பு கொள்கிறோம். டாக்டர் ரஹ்மான் அவர்களுக்கு எங்கே உங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் ஹாரிஸ் அவர்கள் மற்றும் டாக்டர் ஃபாரூக் மாஹி மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆர்த்தோபெடிக் சர்ஜன் என்னுடைய வைத்திய சாலையின் எல்லோரும் நிறைய பேச வேண்டும் எல்லோரையும் பிடித்து பேசுவதற்கு கூட எனக்கு முடியாமல் இருக்கின்றது. இது வருகை தந்திருக்கின்ற பொதுவாக சாதிய பரிமாறுகள் சாதிய உத்தியோகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லோரையும் எடுத்துக்கொண்டு எனது உரையை நான் இரவு 2:30 மணி கூட நித்திர வருகிறேன். அப்ப நான் கணக்கை யோசித்து வாசிக்கிறார்கள் பேசுறதுக்கு எல்லாம் மறந்து அப்ப எந்த நீங்க என்ன திணறீங்க இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கதையை தெரிஞ்சு நான் வழக்கமா உங்களுக்கு கதை சொல்றேன் சொல்லுங்க. ஒரு வடிவான பொம்பளை பிளைட்ல போறதுக்கு போறான். போய் தந்த சீட்டை தருறாங்க.
தேடி கண்டுபிடிக்கக்குள்ள பார்த்தா அவரோட பக்கத்து சீட்ல 2 கையும் இல்லாத ஒரு ஆள் தூங்கி கொண்டிருக்கிறாரு. அவருக்கு அது அங்கேயும் தான் போயிட்டு அவங்க மேல ஞாபகம் சொல்லி கூப்பிட்டு சொன்னாலும் எனக்கு வேற சீட் ஒன்று பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களோட சீட்ல இல்லை அந்த அவர் இருக்கிற பக்கத்துல எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள். அப்போ அவருக்கு ஷாக் அந்த யாராவது ஷாக் இவ்வளோ ரீசெண்டாக வந்து இவ்வளோ அழகான பொண்ணு இப்படி கிடைக்கிறாரு யோசிச்சு கொண்டு என்னால் ஒன்றும் செய்யலாது. அவன் அவரோட பிரியாணி தேடி பார்க்கலாம். எல்லாரும் தேடினா சீட் ஒன்றும் காலி இல்லை. இப்போ வந்து சொல்கிறோம் உங்களோட டிக்கெட் வந்து எக்கனாமிக் கிளாஸ் உங்களுக்கு வேக்கன்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களை நாங்கள் சும்மா நெக்லெக்ட் பண்ணியில் நீங்கள் கஷ்டம்தான். அதனால நான் கெப்டன்கிட்ட போய் ஐடியா எடுத்து வரேன். கெப்டன் போகிறேன் போய் கொஞ்ச நேரத்தில் திரும்ப வரேன். வந்த உடனே சொன்னாலும் சாரி உங்களுக்கு எங்களால் சேஃப் கிளாஸில் இடம் எடுக்க முடியலை. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சீட் இருக்குது. அப்ப அவர் சொன்ன உடனே இவன் வெரி ஹாப்பி. அவர் ரிப்ளைக்கே காத்திருக்காம இவன் தங்க லக்கேஜ் எல்லாம் எனக்கு ரெடி ஆயிட்டார். ஆனால் அதை சொல்லி முடிச்சுட்டு இவன் டக்குன்னு அவர் விட்டுட்டு அந்த பக்கத்துல இருந்த அந்த கையில் அது நம்பர் சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்களுக்கு நாங்கள் வேற ஒரு சீட்டோட அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்படியான ஆளுக்கு பக்கத்துல நீங்க இருக்கிற ஒரு நல்ல இல்லை. அதனால நீங்க எனக்கு பின்னுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சீட் தரேன் சொன்ன உடனே அதை கேட்டுக்கொண்டு எல்லா பிராணிகளும் கை தட்டி பெரிய ஆரவாங்க. அப்ப இந்த கை இல்லாதவர் அப்பதான் எழுதினார். எழுதி சொல்றாரு, நான் ஒரு ரிட்டையர்ட் சோல்ஜர், காவல் சீக்கிரத்திலே இந்த 2 கையும் போயிட்டு அப்பெல்லாம் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனா இந்த லேடி இப்படி சொன்ன பிறகு எனக்கு மிச்சம் மன வருத்தமா இருந்தது. இப்படியான ஆட்களுக்காக நான் கையில் வந்து அப்படிதான் நினைச்சேன். ஆனா உங்களோட ஆரவாரத்தை பார்த்த பிறகு எனக்கு திருப்தியா இருக்கு. ஏன்னா உங்களுக்காக நான் கையில் வந்தது நியாயமான விஷயம். அதை நான் ஏன் சொல்றேன்னா இது எனக்கு பொருள். இதே மாதிரி கணக்கு பேர் இந்த வாழ்க்கையில இந்த ஹாஸ்பிட்டல் சரித்திரத்துல கிடைக்கிற வருவாங்க. வந்த நேரம் எல்லாம் நான் கவலைப்பட்டிருக்கேன். இப்படியான ஆட்களுக்கா நாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு கவலைப்பட்டிருக்கேன். லாஸ்ட் சாட்டர்டே சண்டே லாஸ்ட் ஃப்ரைடே கூட அப்படியான ஒரு கேஸ் நடந்தது. அது தொடர்ந்து அதை நடத்தி அப்ப அதுக்கெல்லாம் கவலைப்பட்டது. ஆனா இப்ப இதை பார்த்த பிறகு எனக்கு கடும் சந்தோஷமா இருக்கு. நான் சர்டிஃபை பண்ணினது எல்லாம் செய்யலாம். இது நீங்களாம் ஒரு உங்களோட சமூகத்துல சாம்பிள், உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் எங்க சமூகத்துல ரிஃப்ளெக்ஷன். ஆகவே நான் அதை பாசிட்டிவா எடுத்து எங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தேன். அதோட இந்த ஹாஸ்பிட்டல் சரித்திரம் இதெல்லாம் கதைச்சாங்க. நான் கதைக்க போனால கீழே ஒரு நாள் காண முடியாது. அவ்வளவு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், 95ஆம் ஆண்டு ஒரு சீனியர் எடுத்து சீனியர் எம்ஹெச்ஆ மாற்றி யூஆ மாற்றி திரும்ப அதை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றி திரும்ப அதை பேஸ் ஹாஸ்பிட்டலாக 97ஆம் ஆண்டு மாத்திரன்றது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனா எனக்கு அந்த இளமைய ஏற்படுத்தினது இங்கத்தைய சிச்சுவேஷன். ஏன்னா நாங்கள் கல்கோவில் ஹாஸ்பிட்டல், யுவராட்டம் ஹாஸ்பிட்டல் சேர்ப்புல இங்கே இருந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இவ்வளவு பேர்டன் இந்த சிவில் ப்ராப்ளம் இருக்கு என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க அதால பாதிக்கப்பட போகல, எங்க குடும்பத்தாக்கள் அதால் பாதிக்கப்பட போகல. நாங்க பார்க்க தொடங்கினோம். முக்கியமான பிரச்சனை அங்கடி அவருக்கு அந்த பாதிப்பு வர போகல, அவருக்கெல்லாம் பார்க்க தொடங்கினாங்க. அப்பதான் அவங்க என்ன கல்கோவிலில் இருந்து
அப்பீல் பண்ணி டிரான்ஸ்ஃபர் கட்டி குடும்பத்தால் கேட்டுக்கொண்டாங்க. அப்ப நான் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தால் நான் அனஸ்தீசியா செய்யறேன், கான்ட்ராக்ட் பீரியட் முடியல, இவங்க கிடைக்க மாட்டாங்க, இதுக்கு ஒரு சமாளம் கிடைக்கிறது. ஆனா அவர் அதை கொண்டு போய் இந்த விஷயத்தை சாதிச்சார், சாதிச்சு முடிச்சு கொண்டு வந்தார் ட்ரான்ஸ்ஃபர். அப்பவே நான் ஸ்பாட் பண்ணிட்டேன், அமீர் அலி பேசணும் விரைச்சி செய்யணும். அதுக்கு பிறகு நான் இங்க வந்து கல்முனையில் வேலை செய்யக்குள்ள இங்க மெட்டர்னல் டெத், இன்ஃபென்ட் டெத் இதெல்லாம் வந்து யாரும் கணக்கெடுக்கிறது. அப்பவே நான் சும்மா காதல இருக்கிறத கணக்கு பார்க்க போலயே மெட்டர்னல் டெத் ரேட் வந்து மோர் தென் 100. ஆனா இட்ஸ் நாட் இன் த ரெக்கார்ட். அதாலே கவர்மெண்ட்க்கு தெரியாது. இதுதான் உண்மையான நிலைமை. 2 டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அதுல இருந்தது. அதுல வந்து நான் பிஎஸ் ஹாஸ்பிட்டல்ல கிளவுஸோ ஏதோ ஸ்டெரைலைஸ் பண்ற வசதியே இல்லை. அப்படியான ஒரு நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ யுத்த காலம், யாரும் பாறை இல்லை, பார்க்கற இல்லை, கட்டி ஒரு காவல் இல்லை. அப்போ அந்த நிலையில நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அது சகிக்கல. அப்போ அப்படி இருக்க போல எனக்கு டாக்டர் ஜமி போன் எடுத்தார். இப்படி நான் தியேட்டர் வந்து செய்திருக்கேன், உங்களுக்கு வந்து அனஸ்தீசியா செய்யுமா? இப்போ நான் ஓகேன்னு போகிறேன். அங்கே அனஸ்தீசியா அங்கே போய் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அனஸ்தீசியா எடுத்து சர்ஜரி செய்ய தொடங்கினோம். அப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் பில்டப்பாகி பர்டிகுலர் சர்ஜன்ஸ் வந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே உதவிக்கு இருந்தவரால் தான் நசீமன் சொல்கிறார். அவர் அதை பார்த்துட்டு எங்கள்கிட்ட கேட்டார், ஏன் நீங்களாம் சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள சர்ஜரி செய்யலாம்டா, ஏன் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து செய்யலாம்? அப்போ நான் சொன்னேன், செய்யலாம், ஆனால் அங்கே அந்த எங்களையெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி அதுக்குரிய வசதிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதை ஒரு உண்மை பெரிய சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஒரு மீட்டிங் கொண்டு போகும். இந்த அமீர் அலி இப்படி கொஞ்சம் பேர் ஆட்கள் அந்த ஊரில் முக்கியமான ஆட்கள் எல்லாம் வச்சு ஐடியா கேட்க போகிறேன். அப்போதான் நான் சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டல் அப்போ சிடிஆர் தான் ஃபங்க்ஷன் பண்ணுது, சென்ட்ரல் டிஸ்பென்சரி. இது ஃபங்க்ஷன் பண்ணுற இது சாயந்தரம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இது சாயந்தரம் ஹாஸ்பிட்டலோட இருக்கும் வரைக்கும் இதை நாங்கள் அப்படி செய்யலாது, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். அப்போ நீங்கள் இதை டிஎம் மீட் பண்ணி கல்முனை பேஸோட சேர்த்தால் இது பேஸ் ஹாஸ்பிட்டல் ரேட்டுக்கு வரும். அதையும் இதையும் சேர்த்து நாங்கள் டெவலப் பண்ணலாம். அப்போ எங்களுக்கு கூட பிரயோசனமாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் ஒரு சீரியஸாக எடுத்து அந்த வேர்டோட எங்கள் மினிஸ்ட்ரிக்கு எல்லாம் போய் அதை செய்துட்டாங்க. செய்து இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி இது கல்முனை ஹாஸ்பிட்டலுக்குள்ள எடுத்து வந்தாச்சு. கடிதம் வந்துச்சு. அதுக்கு பிறகு மினிஸ்டர் பவுசி சமாந்தர ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றாரு. சமாந்தர ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணக்குள்ள அவர் எங்களை கூப்பிட்டாங்க. நானும் முருகானந்தம் அங்கே டிஎம் அங்கே போன உடனே அந்த லெட்டர் வச்சு காட்டி சொன்னாரு, ஐயா கேஆர். அப்புறம் அவரும் சந்தோஷம், முருகானந்தம் சந்தோஷமா ஓகே நாங்கள் செய்ய கொண்டு வந்து 2 நாள்ல ஒரு ஏதோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபுல்லா எங்களுக்கு எல்லாரோட சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணோன்னே இவங்களுக்கு கூப்பிடுச்சாங்க, நீங்க பாருங்க நாங்கள் செய்வோம். இதுக்குள்ள வந்து சேர்ந்தேன். அப்ப வரக்குள்ள ஒரு பேசையில ஓட்ட மேசை நடுவில் பாட்டிய ஓட்ட மேசை வந்து இப்படி ஆட்டியா இருக்குன்னு அப்படி தெரியும். ஒரு பிபி மீட்டர் ஓட்ட பிபி மீட்டர் ஸ்டெர்லைட் பண்ண பிபி மீட்டர். அப்ப அந்த இடியாப்பம் சட்டியை கொண்டு வந்துருச்சு. அதுலதான் நாங்கள் ஸ்டெர்லைஸ் பண்றோம். அப்படி எங்க பிபி அதில் கொண்டாந்து வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப லேபர் ரூம் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த காலத்துல என்ஜிஓஸ் வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறது ஹாஸ்பிட்டல். அதுல ஒரு என்ஜிஓ முதலினன் அவங்க ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ரிவ்யூக்கு வந்து தே ஆர் வெரி அன்சாட்டிஸ்ஃபைட். ஆக்கள் அதை எப்படி பார்க்கணும் தெரியுது. அப்ப அதை பார்த்து அது வெரி அன்ஹாப்பி. இங்க வந்து லேபர் ரூமுக்குள் சும்மா வந்திருக்கிறாங்க. அதோட இந்த சட்டியை பார்த்துக்கிறாங்க. இடியாப்ப சட்டியை பார்த்த உடனே they got a sort of tune. They thought these people are positive. நான் மறுமுறையும் காத்திருந்தாங்க. நான் அப்பா போயிருந்தேன். அப்போ வந்தோடனே செக் பண்ணி கேட்டேன், ஸோ why you are doing this type of work here? நான் சொன்னேன் அவருக்கு, அப்போ ரூம்ல என் பிரச்சனை இது, the mental deaths are very high, infant deaths very high, neglected deaths are very high.
How are you going to reduce this data? If I have a small operating theatre and a blood transfusion center, I can minimum or 50% of this I can reduce. அதை நம்பிட்டோம். இப்போ நான் சொன்னேன் இப்படி இந்த டெஸ்ட் நடக்குது, என்ன இந்த போசப்ட் இருக்குது, அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. சும்மா சிம்பிளாக கொடுத்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு மெட்ரான் டெஸ்ட்னா மையத்தை தரையெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னோட அவங்க இல்லை போகிறாங்க, நாங்கள் இந்த உணவு வெளியே தருவோம், நீங்கள் வண்டிட்டு தாங்க. அப்போ இதில் எழுதுறது வைத்திய ஆலோசனைக்கு எதிராக வீடு நோட்டீஸ் சொல்லுவோம். அப்போ அது போயிடும். இப்போ இங்கே ரெக்கார்ட் வந்து இல்லாமல் அங்கே போய் நேச்சுரல் டெஸ்ட் ஜிஎஸ்ஐ கொடுத்து இல்லாட்டி ரெஜிஸ்டார் கொடுத்து நேச்சுரல் டெஸ்ட். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கும். இந்த ஏன் அங்கே படிக்கணும்னா அவர் சொன்னா யூ மீட் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு அனஸ்தீசியா ட்ரைனிங் இருந்ததால எனக்கு அந்த ஈஸியாக இருந்துச்சு. என்னென்ன சாமான் தேவையோ அதை கொடுத்து விட்டேன். அப்போ நான் பெருசாக நம்ம இல்லை இவங்க தருவாங்க சும்மா கொடுத்து விட்டேன், எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் 2-3 வீக்ஸில் 3 வெஹிக்கிள் வந்துச்சு. நான் கேட்டதும் அதுக்கு மேலே. அப்போ அதை பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வந்துச்சு, ஏதோ இருக்குது இங்கே, யாரோ வருவாங்க நமக்கு ஹெல்ப் பண்ண. அதுக்கு பிறகு இந்த கொமிட்டியாக கூப்பிட்டு இதெல்லாம் காட்டினேன். அப்போ இந்த கொமிட்டி வந்து வெரி ஆக்டிவ். இப்படி மாதிரி இல்லை, அவங்க அவங்க சொந்த காசுலேயே எல்லாம் செய்யற தன்மையில் இருந்தாங்க. அவங்க டக்கு வந்து எப்படி இதை செய்யலாம், நாங்கள் அங்கே இருந்து ஒரு லைப்ரரியை மாடிஃபை பண்ணி, அப்போ இந்த மன்சூரை ஒட்டி முன்சிபல் தவற பண்ண டிசைன் பண்ணி அதுக்கு எஸ்டிமேட் எடுத்து கொடுத்துக்கிட்டோம். அவங்க இங்கே இருந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. நான் அட்டசாலி என்ற ஒரு அவரை தான் ஞாபகம் இருக்கு. அவர்கிட்ட இருந்து ஃபண்ட் எடுத்துருந்து அதை சூப்பர்வைஸ் பண்ணி அதை ஏற்படாது. அதுக்கப்புறம் அங்கால ஒரு இவங்க தான் அந்த டிஓபிடி அடிச்ச பில்டிங்னா டெம்பரரி பில்டிங், அதுக்குள்ள ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு. அதுக்குள்ள பிளட் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணினது வந்து முக்கியமா அமீர் அலி, அஷ்ரப் பாகல், அவங்களுக்கு அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த நேரம் ஜோசில் டாக்டர் எனக்கு கன்சர்ன் வந்து இங்கே வந்து பிளட் பேங்கிங் ட்ரைனிங் போயிட்டு இங்கே வந்து செய்தார். அப்படி அதுக்கு பிறகு இந்த டாக்டர் ஜமீல இவங்க கண்ட்ராக்ட் பேசிஸ் அப்பாயின் பண்ணுவாங்க. அப்பாயின் பண்ணணும். நாங்கள் முதல் தரம் நாங்கள் சிசேரியன் சேர்த்து ஃபர்ஸ்டா இந்த ரீஜன்ல ஒரு செகண்ட் ரேட்டா ஸ்டார்ட் பண்ணினது இந்த ஹாஸ்பிட்டல். அப்ப இது பிறகு நாங்கள் அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு பேஷன்ஸ் வர வர இடம் காணாதது. அப்ப இந்த கொமிட்டியாக பசாரில் கம்ப்ளீட்லாம் கதைச்சி அவங்களுக்கு காசு போட்டு அடிச்சு டெம்பரரி ஹக்கு அடிச்சு செய்யறாங்க. அதை வச்சு நாங்கள் ரன் பண்ணி கொடுத்தோம். அப்ப எங்களுக்கு மினிஸ்ட்ரியில ஜெயத்திலக்கு மினிஸ்டர் ஜெயத்திலக்கு என்ற ஒரு டிடிஜி பயோமெடிக்கல் அவர் எங்க அணிகளோட நல்ல ஃப்ரெண்ட் போல அவர் சும்மா பார்க்க வந்தார். அப்ப நான் அந்த ரெஜிஸ்டரை காட்டினோட அவருக்கு பெரிய சந்தோஷம். அவர் சொன்னார், நீ இதெல்லாம் செய்யணும், உனக்கு நாங்கள் எல்லாம் டேட்டா ப்ராஜெக்ட்ல மார்க் பண்ணி தரோம், நீ சைன் பண்ணித்தான். சைன் பண்ணி கொடுத்து அவர் கொண்டு போயிட்டு எனக்கு நிறைய முன்னேற்ற ஓட்டுகளையும் அந்த இப்போ நாங்கள் பார்க்கறது இந்த ஓட்டுகளையும் அதில் வந்து அநேகமாக நிறைய சாப்பிட்டு அவர் அதில் எங்களுக்கு தந்தார். அப்போ அதை பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக. அதுக்கு பிறகு நாங்கள் இதில் ஓட தொடங்கணும். அதில் தான் இந்த கமிட்டி இவங்களை எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணினாங்க. அந்த 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 கமிட்டியில் அங்கே இருந்தார்கள் ராப்பான வேலை செய்கிறாங்க. முக்கியமாக எங்கள் அந்த கூட்டி நிற்கிறது அவரோட வேலையெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறார். அவர் மாமா கூட எனக்கு சொல்றது இப்படி அப்படிலாம் வேலை செய்தது தான் எங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து நிறைய பப்ளிக்ல கிடைச்சதால எனக்கு இந்த கூடுதலாக அவங்களுக்கு அந்த டைம்ல எங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மிச்சம் குறைய இருந்துச்சு. ஹியூமன் ரிசோர்ஸ் மிச்சம் குறைய இருந்தேன்னா நாங்க என்ன செய்யறோம்னா அமெரிக்கா பிள்ளை வேலை இருந்தது, அதை எடுத்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போறது போய் உங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் கழிச்சு விடுங்க. அதுக்கு அவங்க பேர் வச்சிருந்தா ஆள் பிடிக்கிற வேணும் ஆக்களை எல்லாம் கழிச்சாக்களை எல்லாம் கொண்டு வந்து அதைதான் நாங்க யூஸ் பண்றோம். அப்படித்தான் நான் இந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணேன். ஏன்னா எல்லாரும் கழிச்சாக்களை நாங்க பாதிக்க பண்றது சின்ன வேலை. அப்ப நான் அதை கண்டுபிடிச்சேன், அவங்களை எப்படி பாதிக்கிறது, அவங்கள்ட்ட ஸ்கில்ல கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நாம யூட்டிலைஸ் பண்றது. அதான் நான் அவங்கள்ட்ட அவங்கள்டே ப்ராக்டிக்கலா படிச்சுக்கணும் அந்த விஷயங்கள். அது எனக்கு பிறகு நிறைய சப்போர்ட்டிவா இருந்துச்சு.
அந்த சப்போர்ட்ல தான் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு யூனிவர்சிட்டியில எனக்கு சொல்ல போனா முக்கியமா அந்த நேரம் பிஜியா இருந்து அப்புறம் செக்ரட்டரியான காந்தலியனுக்கு வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய போட்டு சிம்பிளாக செய்யறது அது மற்றது அதுக்கு பிறகு வந்தார் அது டிஜி லொஜிஸ்டிக் அவரும் நிறைய சப்போர்ட் பண்ணார். அவர் இங்கே வந்திருக்காரு. அப்படி நிறைய நாட்கள் அந்த அந்த காலத்தில் இப்படி லாத்திரெல்லாம் நேரம் இங்கே ஜாப்ல இல்லை. அவர் அங்கே மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு பின்னால ஒரு எலக்ட்ரிக் டைப்பை வச்சுக்கிட்டு அவர் டைப் பண்ணி திங்கிறது. அந்த மாதிரி தான் அந்த வேலையெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் படிப்படியாக முன்னேறி ஒரு அக்கௌண்டன்ட் முஸ்தபான் அக்கௌண்டன்ட் வந்தார். அதுக்கு பிறகு 2 HNB ஒரு டைப்பிஸ்ட்டும் ஒரு HNB. அதுக்கப்புறம் அந்த டைப்பிஸ்ட் தான் காப்பி தான் டைப்பிஸ்ட் அவரை ஒரு கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நர்சஸ் பிரச்சனைக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் நாங்கள் இருக்கிறது கேட்டால் யாராவது கழிச்சு விட்டாங்க தருவாங்க. ஆனால் அதை வச்சு நாங்கள் வேலை செய்வோம். அப்படி வேலை செய்ய போது அந்த டைம்ல எங்களுக்கு புது பேச்சஸ் ரிலீஸ் பண்ண போல மினிஸ்ட்ரியில் கலைச்சி எங்களுக்கு ஒரு பேட்ச் ஒன்று வந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு வலினா ஸ்ரீ ஒரு 16 பேர் கிடைச்சாங்க. அந்த 16 பேரை வச்சு தான் நாங்கள் 16 பேர் அதுக்கு பிறகு 3 எம்ஓஸ் எல்லாம் ஒரு 5 எம்ஓஸ் அதை வச்சு தான் நாங்கள் ஒரு கன்சல்டனை வச்சு நாங்கள் தியேட்டரில் ரன் பண்ணி கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு ஆபிதா இபியா வந்தது. அப்போ எனக்கு இந்த மீட்டிங் எல்லாம் நடத்தக்குள்ள அந்நேரம் இந்த ஒரு லோயர் கேட்டார், சரி நீங்க இவ்வளவு பிளான் பண்றீங்களே இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நீங்க எங்க இருந்து கொண்டு வருவீங்க, வைத்திய இங்க இருந்து கொண்டு வருவீங்க கேட்டார். அப்ப அவருக்கு நான் சொன்ன ரிப்ளை என்னன்னா, நான் எந்த பண்ணக்குள்ள மீட்டிங் காட்டிக்கல சும்மா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஒவ்வொரு ரோட்லயும் 2-3 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாஸ் அவுட் பண்ணி வந்து கொஞ்சம் நாள் போகல அவங்க கொஞ்சம் பேர் ஸ்பெஷலிஸ்ட் வரக்குள்ள அவங்களுக்கு இங்க ஒரு தளம் அமைச்சிருந்தா தான் அவங்க இங்க வேலை செய்யலாம். இல்லாட்டி அவங்க எங்கேயாவது போவாங்க. அந்த ஐடியாவை நான் சொல்லி அதன்படி நாங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு டாக்டர் ஆபிதா பிபியா வந்து டாக்டர் மஹபூப் சர்ஜனா வந்து அதே போல டாக்டர் சுவைப் வந்தது, டாக்டர் ஹஃபீப் இப்படி எங்களோட இடத்துல கிளாஸ் பண்ணி வந்தாங்க. அதுக்கு பிறகு எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து செகண்டரி கேர் லெவலுக்கு வெரி குயிக்கா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு சர்டிஃபை பட்டணத்தில் நான் அந்த நேரம் இந்த நர்சஸும் டாக்டர்ஸும் வித்யா யூஎஸ் மற்ற வாலண்டியர்ஸ் கமிட்டியாக பே பண்ணுறோம். வாலண்டியர்ஸ் அப்படி எல்லாம் இருந்தவங்க நாங்கள் மறக்கல. அவங்களாம் அந்த அடித்தளம் மிச்சம் கஷ்டப்பட்டாங்க. எனக்கு ஒரு தடவை திசேராண்டோட ப்ரொவின்சியல் செக்ரட்டரி எக்ஸ்பிரஷன் கால் பண்ணினாரு. என்னன்னா நான் 24 டியூட்டி விட்டுட்டேன், அதை கிளைமும் போட்டு விட்டேன். அதுவே தெரியாது அந்த பிரச்சனை. அவன் போட்டு பெரிய எக்ஸ்பிளேஷன் கட்டு அவங்க. ஆனா இப்பவும் நான் பார்த்தேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அல்லாட உதவி எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. நோக்கம் நல்ல தலைவர். இப்போ ஒரு நாள் சும்மா இந்த ஃப்ரெண்டோட டாக்டர் இருந்து அங்க போனா அவன் அவரோட டச் பண்ணிட்டான். அவர்கிட்ட ஃப்ரெண்ட் தான். அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் தனிஞ்சி பார்த்தாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் திரும்ப பழையபடி தொடங்கிட்டார். தொடங்கின பிறகு நீ அமீரடி ஆக்கள் படிச்சுதான் லீடர்ல சொல்லி அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரத்னாயக்கம் பண்றாரு. அப்படி அந்த சப்போர்ட் கிடைக்கிறது. அதே மாதிரி சில நேரம் அன்பிலீவபிள். ஒரு நாள் நான் சமாதுறையிலிருந்து ஒரு நர்ஸ் நாங்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு 6 மாதம் ஹெல்ப் பண்ண நல்ல நர்ஸ். 6 மாதம் ஹெல்ப் பண்ண வந்த பிள்ளை எனக்கு திரும்ப பிறகு இருக்கவில்லை. 6 மாதத்துக்கு மேல எடுத்த உடனே அவ போயிட்டு ஆர்டிட்ட சொல்லி ரிலீஸ் எடுத்துட்டு போயிட்டான். அப்ப நான் சொன்ன போகும்போது கல்யாணம் முடிக்க போறோம்னா இருக்கிறார். கல்யாணம் முடிக்க போறோம்னு கேட்டோன்னே நான் சொன்னீங்க, கல்யாணம் முடிக்க நீங்க தவிர ஒரு அப்படின்னால இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டதுக்குள்ள அவன் என்ன கேட்காம போயிட்டான். போய் கல்யாணம் முடிச்சா போயிட்டா. ஒரு கொஞ்ச நாள் இதுக்கு போட்டுக்கலாம் வந்தா ஓட்டுக்குள்ள வர இதெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறேன்னு வர அவன் நர்சரி சொல்ல என்ன சொல்றாங்க
இல்ல அதே டாக்டர் நான் எந்த டாக்டர் கருணாநிதி குட்டி பார்த்தா அவனை பர்ஃபெக்ட்டா செய்யும் அவன் சொன்ன பாத்தியா அதே மாதிரி இன்னொரு நாள் அந்த ஜெசில் டாக்டர் முதல் படிக்கிறார். நான் மேல இருந்தேன். ஒரு தம்பியில கொண்டு ஓச்சர் வந்து யாரோ போனான்னு சொல்லிட்டு அவன் எங்க அடி சவால் அடி ஜெசி டே அடிக்காத அவன் தூக்குறான் அவன் தான் இருந்தான் இவர் சொல்றாரு சொல்லிட்டு அவன் அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் வரைக்கும் இவனை தூக்கிட்டு வர அந்த மனுஷன் ஸ்ட்ரோக் வந்தா ஏன்னா எங்களுக்கு லிஃப்ட் இல்ல மேல தூக்கி தான் ஏற்றணும். இவன் தூக்கிட்டு இருக்கிறாரு வந்து பார்த்தா வந்த எனக்கு ஒரு மாதிரி ஷொக்கா போயிடுச்சு. அப்படி அந்த இந்த ஹாஸ்பிட்டல்ல சில விஷயங்கள் நாங்க நினைப்ப நடக்கும். அதுவும் ஒரு காரணம் அந்த எங்களுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ண எல்லாமே சக்சஸா வந்தா எங்களுக்கு தொடர்ந்து போகத்தான் இருந்துச்சு, ஸ்டாப் பண்ணல நாங்க. ஆனா அந்த அந்த நடைமுறை நாங்க வின் பண்ண சுத்தி இருந்தாங்க எல்லாம் சும்மா எங்கேலாம் போச்சு. இது சும்மா இருந்த பேசா அப்படியா இப்படி போகுது நாங்க வந்து அவங்க ஓட தொடங்கினாங்க. அம்பார கூட எங்களை பார்த்தா சூடாகும் கொஞ்சம். அவங்களும் சும்மா என்ன முதல்ல என்ன அம்பார ஒரு கன்செப்டா பாருங்க இஸ்ஸாலாம் பாரு வந்து நான் வெளியே போனா அப்புறம் ஆரம்பிச்சு திரும்ப கொஞ்சம் அப்படிலாம் அந்த இருந்தது. அப்போ அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு மைத்திரி ஒரு மீட்டிங் வந்து நேரம் அமீரலி கொண்டு கலந்து அம்பார் ஹாஸ்பிட்டலுக்கு காசு டொனேட் பண்ணி அவங்களை சப்ரஸ் பண்றது. அப்படி செய்தா அவங்களுக்கு சப்ரஸ் பண்ண அப்படி எல்லாம் செய்யறது. அப்புறம் பார்த்தா எல்லா ஹாஸ்பிட்டலும் எங்களுக்கு ஃபாலோ பண்றோம் வந்து. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரீஜன்ல அகக்கூட பேஸ் ஹாஸ்பிட்டல் இப்ப என்ன பிரச்சனை இப்ப அங்க போய் மட்டும் கலைக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் சார் எங்களுக்கு சர்ஜன் டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் how surgeon so more than கலம்புங்க வீட்டை அதான் இப்ப உள்ள அந்த பிரச்சனை அதை ஓப்பன் பண்றதுக்கு இனி இருக்கிறார்கள் டெக்னிக்கல் கண்டுபிடிங்க. ஏன்னு சொன்னா இப்ப நாங்க செய்யற பேசிக்க எல்லாரும் செய்து கொண்டிருக்கோம். அட்லீஸ்ட் நாங்க ஓட்டோபெடிக்காவது செய்து முடிச்சிட்டோம். இல்லாட்டி அதுக்கு நான் டைம் பண்ணணும். டாக்டர் காந்திபனுக்கு என்னன்னா ஒரு கன்சல்டன் நான் எனக்கு லாபம் பேர் செய்ய மாட்டாங்க. அவருக்கு கொஞ்ச நாள் நான் கொடுத்தது தனியே ஈவினிங் தியேட்டர் அதை டொனேட் பண்ணிக்கொண்டா இருக்குது. அந்த எனக்கு அந்த மன தாக்கத்துல அவருக்கு ஒரு டெடிகேட்டட் தியேட்டர் செய்யணும்னு பேர் செய்யறாங்க. இப்ப அவங்களுக்கு தனி ஆர்த்தோபெடிக் தியேட்டர் அவங்கதான் அவங்க மத்தாக்கள் அவங்கள்ட்ட கேட்கணும் நிலை வந்துச்சு. அப்ப அந்த விட்டு கொடுப்புகள் அந்த சப்போர்ட் எங்களுக்கு நிறைய வந்துச்சு. அதை எங்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு பாசிட்டிவ் வந்தாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருந்தாங்க. இன்க்ளூடிங் டாக்டர் லட்சுமி சோமதுங்க. டாக்டர் லட்சுமி சோமதுங்க கேட்கறதெல்லாம் தருவாங்க. அப்படி இருந்துச்சு. அது மாதிரி பண்ணாங்க ஆரியதாஸ் ஒரு இருந்துச்சு. அவர் தான் இந்த நிறைய லொகேஷன் தந்தது. இந்த பில்டிங் தந்தது இந்த பில்டிங்கும் ஒரு என்ஜிஓ சிசிஏ கிறிஸ்டியன் சைல்ட் ஃபண்ட் அங்கால பார்மசி பில்டிங் வந்து பார்மசி சான் ஃப்ரண்டிஸ் என்ற ஒரு என்ஜிஓ தந்தது. இதுக்கு மற்றதெல்லாம் பொதுவாக மினிஸ்ட்ரி அலோகேஷன் தான் நாங்கள் செய்கிறாங்க. அந்த அலோகேஷன் எல்லாம் தந்தது அதிகமாக டிஜிசி மேலே இருந்தது. முக்கியமான ஆரியதாஸ் வந்து அது முதல் ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அப்ப எங்களுக்கு என்னன்னா அவங்களை அப்ரோச் பண்ணி எங்களோட எக்ஸ்பிளனேஷன் எங்களோட ஜஸ்டிபிகேஷன் எங்களோட சரியான அந்த விளக்கம் கொடுத்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நிறைய. அப்படித்தான் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம். பொலிட்டிக்கல் சப்போர்ட் எங்களுக்கு இருந்தது. பொலிட்டிக்கல் சப்போர்ட் ஏற்பட்டா எங்களுக்கு ஏதாவது முட்டு கட்ட வரப்போல இதே போல அதை பாவிச்சுப்பாங்க. ஆனா அதுக்காக பொலிட்டீஷியன் கொண்டது தாரதெல்லாம் நமக்கு சரி வரும் மட்டுமே இல்லை. நாங்க இங்க என்ன தேவை என்ன செய்யணும் எப்படி செய்யலாம்ன்றதை தீர்மானிச்சுதான் நாங்க அவங்களை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்றதுக்கு எனக்கு அந்த மினிஸ்டர் அஷ்ரப் வந்து ஒரு பாசிட்டிவான ஆளா இருந்தார். அவர்கிட்ட நாங்க போய் விளங்கப்படுத்தினா அவர் பாசிட்டிவாவே ரிப்ளை பண்ணுவார். மற்றது அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவர் செய்யணும், இல்லாட்டி எங்களுக்கு. அதே மாதிரி அவரும் வெரி பாசிட்டிவ்.
எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணினார். அப்ப அந்த விஷயங்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோசனமா இருந்தது. அதுக்கு பிறகு நான் பெருசா நாங்கள் பொலிட்டிக்கல் வாழ்க்கை அதுக்கு பிறகு நான் 2016 பிறகு வந்த காலங்களில் பெருசா பொலிட்டிக்கல் வாழ்க்கை நாங்கள் எதிர்மானவர்கள் எங்களோட மினிஸ்ட்ரி கூட எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு வந்தோம். அப்படி செய்து வந்துதான் நாங்கள் இப்ப இந்த நிலையில இருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் இப்ப டைப் ஏ பேஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொன்னாலும் இதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் முதல்ல அதுக்கான பேருக்கு தெரியாது. We will think a different technique to upgrade this hospital. At least the district general விதத்தில் மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதை செய்ய வேண்டி வரும். அப்படி செய்தால் எங்களுக்கு அதுக்கு பிறகு சில நேரம் மெடிக்கல் ஃபேக்கல்டி வர நேரம் மெடிக்கல் ஃபேக்கல்டி வந்தால் கட்டாயம் எங்களுக்கு ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தேவைப்படவில்லை. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஒன்றை மட்டும் அழகில்லாது. ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு சேவ்ஸ் இருக்குது. இப்போ கலம்பூர் ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அது எந்த குரூப்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல். அப்போ அதே போல இங்கேயும் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி இப்பவே ப்ரிப்பேர் பண்ண பார்க்கணும். அதாவது நீங்க எல்லாமே பேசிக்கையும் சர்ஜரி மெடிசின், ஜெனரல் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், சர்ஜரி மெடிசின், ஜெனரல் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் பஞ்சு கொண்டு தான் வேலை இல்லை. அதை நீங்க இப்பவே பிளான் பண்ணணும். என்னென்ன டிசிப்ளின் எங்கெங்க வரணும், எப்படி எப்படி இருக்கணும் வந்து நீங்க அவங்களோட நெகோஷியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம்லைஸ் பண்ணினால் அதுக்கு பிறகு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது பிரயோசனமா இருக்கும், சனத்துக்கு பிரயோசனமா இருக்கும். இல்லாட்டி சனங்கள் இங்க பேசிக்கலா எடுத்துட்டு சப்ஸ்பெஷாலிட்டி கேட்டு எண்ணிக்கும் கலம்புது மலையை ஓடி தரம் அப்படி வர்றது பிரயோசனம். ஆகவே அப்படி ஒரு நிலைமை வராம பார்க்கணும்னு சொன்னா நீங்க ஃபியூச்சர்ல it will work out. It's not easy, but there's nothing impossible under the sky. Everything is possible, but we should think differently. That's important. எனக்கு நான் மெடிசின் படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொல்லப்படல. என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சிரிச்சாங்க. இங்க வந்து எங்க டாக்டர் ஆகணும், இங்க வந்து இந்த சிடிஎன் வச்சா நம்ம பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆகணும், அதுக்கே சிரிச்சாங்க. எங்களுக்கு சரி. அப்ப நான் சிரிக்காங்களோட விட்டுட்டு இருந்தா வந்திருக்கீங்களா? அப்ப நாங்க அப்படி இல்லை, அதை செய்யலாம் என்ற நம்பிக்கையோட ஒர்க் அவுட். அதே போலதான் இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணினா சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்பவும் கூட பாருங்க, இந்த சேவை எத்தனை கிராமங்களுக்கு ஃப்ரீயா சேவை செய்யணும். நம்மளோட அமீருக்கு எப்பயாவது காசு கொடுத்தோமா அவங்களுக்கு சப்போர்ட், அப்படி எவ்வளவு பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே போல எங்களுக்கு கன்சல்டன் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அப்ப அந்த பாசிட்டிவ் ஃபீல்ட எப்படி நாங்க யூஸ் பண்றோம், அதுலதான் நாங்க எங்களோட சக்சஸ் தங்கி இருக்குது. அவே the future whoever comes here take a positive role and improve the hospital on behalf of the population, future generation. And also don't forget about our policy, green policy. And that in 10 years உலகத்தில் வந்து 40 கூட போகும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ எங்கே போய் நிற்கும் வந்தது எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்களும் அதுக்கு ஒரு காரணம், ஆகவே எப்படி நாங்கள் கிரிட்டிகல் பண்றோமோ அந்த வழிகளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணினார். எங்களுக்கும் அது பிரயோசனம், அது பாசிட்டிவ் பிரயோசனம். ஒரு விஷய போக்குல உங்களுக்கு கட பிரயோசனமா இருக்கும். மற்றும் எனக்கு நான் நிறைய யோசிச்சிருந்தேன்னா எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. இவங்களோட இந்த இதால நான் இதாக போயிட்டேன். இந்த மண்டைக்குள்ளோட்டு இல்லை கம்ப்ளீட். ஆனா ஒன்று நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அப்படி சொல்லப்படல. மெயின்லி எனக்கு வந்து சேலஞ்சஸ் வந்து எங்களோட பப்ளிக்காகவே எங்களுடைய ஆட்களாகவே வந்து பிட்டிஷன் தான் எனக்கு வந்து சேலஞ்சஸ். அப்பெல்லாம் எனக்கு ஃபெடப் நான் சொன்ன மாதிரி ஃபெடப் வரும். ஆனால் அப்பப்போ விட்டுருவேன். ஆனால் பிறகு போக நானே யோசிச்சேன், கிடையாது அவன் இது செய்கிறதால அவன் ஹெப்பி ஆகலாம், என்னால ஒரு ஹெப்பி ஆகலாம், பரவாயில்ல அவன் சந்தோஷமா இருக்கு என்ற மாதிரி நான் அதனால அவன் சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படி போனதால நான் அதை பற்றி கவனிக்கிறேன். இப்போ போன கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நோட்டீஸ் வந்து எடுத்திருந்தாங்க, எல்லாரும் கொடுத்துருந்தாங்களாம்.
நான் இதை கொண்டாந்து பார்த்து எனக்கு பார்க்க எனக்கு இதை பார்க்க உங்களுக்கு சந்தோஷமா பார்க்க அவங்க பார்த்துட்டு போவோம் ஹாப்பியா இருக்கிறாங்க. செய்தவங்க கஷ்டம் தான் இருக்கும், கஷ்டப்பட்டு செய்யலாம், சந்தோஷமா இருக்காங்க. அப்படி போல விட்டுட்டு போறதால இஷ்யூ இல்லை. ரைட்? என்னன்னு சொன்னா நீங்க ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, எந்த அளவுக்கு நீங்க மக்களால விரும்பப்படுறீங்களோ அதே நேரம் உங்களை ஒரு வெறுக்கிற, ஒரு காரணம் இல்லாம வெறுக்கிற ஒரு உல நோயாளிய நீங்க காணாம இருக்க முடியாது. அதாவது எந்த அளவுக்கு நீங்க விரும்பப்படுறீங்களோ அப்படி இருந்தும் ஒருவன் உங்களை காரணம் இல்லாம இருக்கிற உல நோயாளியை வந்து நீங்க காணும் சொல்றாரு. அப்ப அந்த உல நோயாளியெல்லாம் சந்தோஷமா வச்சு அதான் இந்த பொலிசி. ஆகவே ஃபியூச்சர்லயும் நீங்க ஒர்க் பண்ணினீங்கன்னா நிறைய கல்வி, நிறைய வசதிப்படுவாங்க, நிறைய பிரச்சனைகள், மூணு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. மெடிசன் பத்தி தெரியாம மெடிசன் பத்தி கதை பண்ண டொலரேட். என்னன்னா அவன்கிட்ட போய் நம்ம கலைக்க கூட நம்ம மடையில போகும். ஏன்னா அவன் ஒன்றும் தெரியாம கலைக்கிறோம், நம்ம தெரிஞ்சவங்களும் பேசாம இருக்கிறோம் பத்தி. அதான் என்ன பண்ணி ஃபாலோ பண்ண விஷயம். அதே போலதான் நான் உங்களோட ஸ்டாஃப்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் அநேகமான ஆட்கள்கிட்ட நான் சின்ன சின்ன கதை, குட்டி கதைகள்லாம் சொல்லி அவங்களே இப்ப குட்டி கதை சொல்ல பழகி வச்சிருக்கேன். அந்த குட்டி கதை இப்படிதாங்க, அது பொதுவானதாக இருக்கும். சில நேரம் அது சிலருக்கு மட்டும்தான் வரும், பட்டாக்களே கேட்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் நான் செய்துதான் இதை செய்து கொண்டு வந்தேன். அது ஒரு நல்ல டெக்னிக். அப்ப நான் நினைச்சிருந்தேன் நான் செய்யற அநியாயங்களுக்கு இந்த ஸ்தலம் என்ன போதப்படலாம். ஆனா அப்படி இல்லை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட் யூ டிட். அதாவது நான் உங்களுக்கு சில நேரம் ஹார்ஷா கலந்துருப்பேன், கூடுதல பேசியிருப்பேன், ஸ்ட்ரிக்டா ஓட பண்ணிருப்பேன். அதெல்லாம் நான் இல்லை, அவர். அது வெளியே கஷ்டப்பட்டேன். நான் இல்லை, நீங்க இப்ப வெளியே வந்தா நீங்க எல்லாரும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சொந்தக்காரர்கள் நண்பர்கள் தான். அதனால எப்பவும் துளசியை பற்றி கொள்வேன். நான் யாரையும் இங்க இருந்து வெளியில போய் மோதப்பாடாம போவாங்க. எனக்கு நீங்க எல்லாரும் இந்த குடும்பத்திலும் என்ற குடும்பம் மாதிரி. ஆகவே நீங்க என்ன நான் அப்படி செய்யலாம் மனுஷன் நான் சரியான பரப்பில்லை அப்படி விட்டுருக்கலாம். அப்படியான பிள்ளைகளை விட்டுருந்தா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. எங்களோட ஃபியூச்சர் லைஃப் ஹாப்பியாக ப்ரே பண்ணுங்க. ஐ வில் ப்ரே ஃபார் யூ. ரசீன் சொன்ன மாதிரி, மச்சான் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ ஐ கேன் டூ தட். ஸோ anyway, I want to thanks all the staff. You have given a big support, including consulting, healthcare workers, caregivers, nurses, midwives, everybody. அதனாலதான் எங்களுக்கு எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் வந்து coming from all over the India. உடனே ஸ்பாட் மேப் பண்ணினா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு we have no boundary. We are getting patients from all over, Sinhalese, Tamil, Muslim. அது இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்தது. இந்த பில்டிங் எனக்கு சிசிஎஃப் தான் தந்தது. சிசிஎஃப் ஏன் தந்தது சொன்னா, நான் சுனாமி டைம்ல கோஸ்டல் ட்ரபிள்ஸ் இருந்தது, அதை முனிசிபலால கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் முனிசிபாலிட்டி 2-3 தடவை போனேன். அப்ப நான் மலேரியா கண்ட்ரோல் அண்ட் டெங்கு கண்ட்ரோல். அப்ப எனக்கு வெக்டர் வந்து பெரிய பிரச்சனை தான், மழையும் பெய்யுது சுனாமி. அப்ப நான் என்ன செய்யறேன், அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஆக்கள் இருக்கு, நாங்க எப்படி செய்யணும். அப்ப நான் சளிக்கு தாங்க நான் செய்யவா, டாக்டர் நீங்க செய்வீங்க. இப்ப நான் உடனே வந்து ப்ரொபோசல் வெளியே போட்டு என்ஜிஓஸ் கொண்டது கொஞ்சம் போட்டு ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். அவன் சிசிஏ பார்க்க தகவல் அக்செப்ட் பண்ணல, நான் செய்யறேன், அதை ஃபண்ட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, பெரிய மெஜிக் ஒன்றும் இல்லை. நாங்க கொஞ்சம் ப்ராக்டிஸை ஹயர் பண்ணி அவங்களுக்கு ஜாப் என்னச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ட்ரபிள்ஸ் எல்லாம் எடுத்து நாங்க சொல்ற இடத்துல கொட்டணும். அது அவங்க எடுக்கணும், அவங்க ஆட்கள் எல்லாம் அவங்க எடுக்கணும். கொட்டினா ஒரு லோடுக்கு இவ்வளவு. அப்ப அவங்களுக்கு ஒவ்வொரு டிராக்டருக்கும் ஒரு நம்பர் உண்டு, பிஹெச் அடிப்பார். இவ்வளவுதான் நாங்க செய்தது. 2 days கம்ப்ளீட் கிளியர். அப்ப அந்த ஜாப் அவனுக்கு நல்லா பிடிச்சிருந்தது சிசிஎஃப். அப்ப இது முடிஞ்ச போது நான் இங்க வந்த போது டாக்டர் உங்களுக்கு எதுவும் செய்யணுமா ஹாஸ்பிட்டல். அப்ப
அப்படி வந்த நேரம் தான் இந்த பீடியாட்ரிக் பில்டிங்க லிட்டில் ஸ்மைல் என்ற ஒரு என்ஜிஓ மினிஸ்ட்ரியில எம்ஓயு சைன் பண்ணி போட்டு உளுத்தடிச்சு போட்டு செய்யாம அப்ப நான் சொல்லி இதை செய்கிறாங்க அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அக்செப்ட் பண்ணி அவன் செய்த பிறகு எம்ஓயு சைன் பண்ண போன உடனே மினிஸ்ட்ரியில இவர் எம்ஓயு இருக்க போல இன்னொரு எம்ஓ சைன் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு அவரோட கம்யூனிகேட் பண்ணி அவர் அதை விட்ரோ பண்ணி அதெல்லாம் நம்ம பேஸ்புக்ல அந்த கடிதத்தை போட்டிருந்தேன். அந்த கடிதத்துல அவர் விட்ரோ பண்றாரு. அதாவது நாங்கள் இதை செய்யலாம் விட்ரோ பண்ண பிறகு இவங்கள்ட்ட எம்ஓயு சைன் பண்ணி இந்த பில்டிங் நான் செய்திருக்கிறாங்க சிசிஎஃப். அந்த பில்டிங் செய்யப்படல எனக்கு ஜெர்மன் சிசிஎஃப்க்கு பிட்டிஷன் அடிச்சிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தனியாக முஸ்லீம் ஹாஸ்பிட்டல் இதுக்கு கொடுக்க வேடா ஃபண்ட். அப்ப நான் எனக்கு நான் பிரதர் கன்னிசியேஷன் போல இருக்கு அதை இப்படி ஒரு பிரச்சனை. அப்ப அவர் சொன்னார் உடனே நீ மத்தியூஸ்ட கதை இருக்கு மத்தியூஸ் இப்போ மத்தியூஸ்ட பிரதர் இப்படி போங்க நான் அப்படி முஸ்லீம் இல்லை எங்களுக்கு எல்லாரும் சன் டோன் போய் கம் பண்ணிக்கிறேன். சரி ஒரு நாள் டக்குனு அவருக்கும் கொஞ்சம் கேமராமேன் அக்கெல்லாம் வராங்க. அந்த உடனே நான் அப்ப பீடியாட்ரிக் போட்டிருந்தது உங்களோட அந்த போட்டு அந்த மேல் அவங்க கூட்டிட்டு போடுறேன்னு அந்த பார்த்து தமிழ் பேஷன்ஸ் கூட எனக்கு நான் கேட்பாங்க மத்திய சரியான சந்தோஷம். சார் டோன்ட் வரி ஐ வில் கிவ் யூ வெரி குட் ரெக்கமெண்டேஷன். அது வந்து போய் நெக்ஸ்ட் டே எனக்கு ஜெர்மன்ல மெயில் வருது மெயில் கண்டினியூ ப்ராஜெக்ட். அப்படி அந்த நான் ஒரு சொல்லவும் இல்லை பிளான் பண்ணவும் இல்லை தமிழ் பேச்சு பண்ணவும் இல்லை. கோட் ஹெல்பிங் கம்ப்ளீட்லி மெஜாரிட்டி தமிழ்ஸ் அவர் வெரி ஹாப்பி. நான் இங்க இருந்தாலும் எங்களுக்கு முஸ்லீம் பேசுறது தமிழ் பேசுறது பார்த்தேன். அப்ப அதை சொன்னா அவர் வெரி ஹாப்பி. உடனே எங்களுக்கு பில்டிங் வருது. அப்படிதான் இங்க அந்த சேலஞ்சஸ் வராது. சும்மா வேற என்ன செய்யறானே என்றோடனே அதை சொல்லி பார்க்கணும்னு ஆசை வராது. அப்படியே வந்து செய்யறது இப்படி செய்யறது. அது மாதிரி இப்ப அது நோட்டீஸ்ல அந்த ஏடிஎம் மேல எந்த பிரயோசனமும் இல்லை. இவருக்கு தேவை ஏடிஎம் நான் காசை பண்ணி அதுதான் எங்களுக்கு ஆசை. அப்படி போல சில விஷயங்களை சொல்லி கொண்டிருக்காங்க. அதை பற்றி நாங்க இஸ் ஹாப்பி நோ லெட் ஹிம் ஹாப்பி. அப்ப நாங்களும் இதை வெளியே சேர்ந்து போவோம். ஏன்னா இன்னைக்கு ஃபியூச்சர்ல நீங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா வார டைரக்டரோடையோ மெடிக்கல் சூப்பர்வைசரோடையோ எப்படி கோஆபரேட் பண்ணீங்களோ அதே போல கோஆபரேட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு இதை மட்டும் இல்லை ரீஜனையே நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி போனா எங்களுக்கு கஷ்டம். streamline the flow. Say now there are some other ways for this. For this. அப்படி ஏதோ ஒரு டிசைனுக்குள்ள கொண்டு போயிருந்தா தான் we can survive. Otherwise அங்க அந்த பத்தி இருக்காங்க அந்த பத்தி தெரியுது அங்க கொடுக்க சிம்பிளா சொல்லி போயிருந்தாங்க. அதே சாப்டர் இருக்கு. Any help I can give you if I am here. Anyway, thanks a lot for this opportunity. Once again, I don't know what to say. Thanks a lot for my family, especially my wife and Amirali and my great father-in-law. And my father-in-law gave that land to the hospital when he was most stressed. அதையும் பள்ளியாக்கள் எழுத கொண்டிருக்கிறாங்க. இதே கட்டினேன் அதை எனக்கு வக்கு போர்ட்ல இருந்து ஒரு ஆட்கோள் எடுத்தார். அவரை பிரசிடென்ட் போட்டு என்ன கூப்பிட்டு மசாங்க நாங்கள் உங்கள்கிட்ட வரது நாங்கள் நீங்க அதை மாதிரி கூப்பிடுறது உங்களுக்கு பண்ண மாட்டோம் வந்து கடையில் உழைச்சி போட்டு கொஞ்சம் கடையை கட்டி கூட வாடகை கொடுக்க இல்லை கடையை வாடகை போட்டா கடையை பண்ணல அது சும்மா இருக்கு இப்படியெல்லாம் இருக்கு. அதை அப்படி செய்து நாங்கள் அதை விட்டு கொண்டு போக வேண்டியதான். எங்களோட hospital has gone very high level. Only thing we have to do a little bit of workflow sort of strategical plan. I do that first. Thank you very much. Thank you so much. முதலாவது பல்கலைக்கழக மாணவன் அது மட்டுமல்ல மருத்துவ மாணவனும் கூட டாக்டர் ரஹ்மான் அவர்கள். இன்னும் 2 நிகழ்வுகள் நல்லுரை இருக்கிறது. அதை தொடர்ந்து இங்கு வந்திருக்கின்ற
அங்கத்தினர்களுக்கும் அதை போன்று அதிதிகளுக்குமான லான்ச் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வைத்தியசாலையின் முடிவுகளிலே அது கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு இப்போது நம்முடைய துணைவியார்